எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து பார்த்தோம்னா சவுத் இந்தியா பேங்க் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து திருச்சூர் கேரளா ஓகேங்களா, அங்கே இருக்க ஆஃபீஸு. ஸோ வந்து பார்த்தோன்னா அதுதான் இப்போ ஓப்பனிங் விட்டுருக்காங்க. சரி ஓகே, இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ராடாக வந்து ஜாப் லெட் விட்றாங்க இல்லையா, அதை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ தெரியுது இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. எனவே வந்து இதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் அதாவது பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதோட லிங்க்கு அது அஃபிஷியல் வெப்சைட் அதையும் நான் கொடுப்பேன். ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா எண்ட் டேட் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் 22/10. அதே மாதிரி பார்த்தோம்னா எப்போ டெஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா ஏஜ் 28 இயர்ஸ் மேக்ஸிமம். 5 இயர்ஸ் வந்து SC/STக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எனி கிராஜுவேஷன் வித் மினிமம் 50% இருக்கலாம். இல்லை பார்த்தோம்னா ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அதாவது ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்ன்றாங்கன்னு பார்த்தோன்னா SSLC, SSC இல்லை HSC இல்லை கிராஜுவேஷன் +2 10th +2 + கிராஜுவேஷன் அண்டர் ரெகுலர் ஸ்ட்ரீம் இப்படி வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க் இல்லைனா NBFS, FCS அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இதோட எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ஆப்ரேஷன். அப்பாயின்மெண்ட் வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் இனிஷியலாக 3 இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரினியூ பண்ணிக்கலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இதெல்லாம் பாருங்கள். போஸ்டிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கோவா, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இதுலேயே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ சேலரி பார்த்தோம்னா 4.86 lakhs to 5.04 lakhs per annum. ஓகேங்களா, ஸோ அப்படின் போது ஒரு மந்த்துக்கு பார்த்தோம்னா 40,000லேருந்து 42,000 பக்கம் வந்து வரும். ஓகே, அடுத்ததெல்லாம் மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஆன்லைன் டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ரிமோட் ப்ராக்டர் மோடுவாங்க இல்லையா, வீட்டில் இருந்து நம்ம எழுதுற மாதிரி. அதாவது எப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் முன்னாடி வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த இது மூலியமா வந்து பண்ணுவாங்க, அதுதான். ஸோ அதனால் வந்து டெஸ்க்டாப் இல்லைன்னா லேப்டாப் இன்டர்நெட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் அப்ளை பண்ணணும். ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 500, SC/STக்கு வந்து 200. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த southindiabank.com இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு எந்த மாதிரியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஒன்லி அப்ளை ஃபார் வேகன்சி ஒரு ஸ்டேட் மட்டும் தான் பண்ணணும். மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். ஓகே, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, அடுத்து வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். கேஷுவல் ஃபோட்டோகிராஃப்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றாங்க. அதோட இமேஜ் சைஸ் 50 KBக்கு கம்மியாக இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தோம்னா ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென் அண்ட் அப்லோட் த சேம். அதே தான். ரெஸ்யூம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட் 1 MBக்கு கம்மியாக இருக்கணும். எஜுகேஷன் டாக்குமெண்ட் அதே மாதிரி 10th SSLC, அதே மாதிரி 12th, அப்புறம் ஃபைனல் மார்க் லிஸ்ட் அண்ட் certificate ஆஃப் கிராஜுவேஷன் ஷுட் பி கம்பைன் ஆஸ் சிங்கிள் ஃபைல் இன் PDF. சிங்கிள் ஃபைலாக PDFல பண்ணி 3 MBக்கு கம்மியாக போடணும். ஸோ வந்து இது மூலிமா வந்து யூசர் ஐடி அண்ட் பார்த்தோம்னா அவங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி அதாவது இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ வந்து நம்ம இமெயில் ஐடிக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ UPI மூலிமா கட்டிக்கலாம். அதே மாதிரி அது அப்ளிகேஷனோட காப்பி எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபிசிக்கல் காப்பி தேவையில்லைன்றாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க், இந்த பேங்க்ல வந்து இப்போ வேகன்சி வந்து புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF எல்லாமே நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். இதை ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஜாபோட மீட் பண்ணுறேன். பை.